Welcome to VK Panimalar Academy. Today right now start to the 12th standard accountancy unit number 1 accounts from incomplete records. I read the question, after that explain the answer. Exercise number 12th. From the following particulars prepare bills receivable amount and compute the bills received from the debtors. Okay, they are given by the table. So inside of the table given the information. Okay, first bills receivable at the beginning of the year 1,40,000, beginning in a starting. Bills receivable at the end of the year 2 lakh, so end of the year closing year. Cash received from bills receivable 3,90,000. Bills receivable discounted 30,000. Okay, so இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ the bills receivable account having for the double side. So which is the double side? Left side debit side, right side credit side. Okay, so you will take in your accountancy note. So write the left side corner top. Okay, write the solution number 12. Okay student, right. So in your note, center page of the note, write the bills receivable account. Right. Just now before I told that on the, so in the bills receivable account having for the double side, left side debit side, right side credit side. Okay, debit side particulars, rupee symbol, particulars, rupees symbol. Okay, right now. So we will go to the next step. Let us start to the entry. Right. First, bills receivable at the beginning of the year. So bills receivable, bills receivable account nave, so the particular debtor இல்லைனா ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்லாம் ரிசீவ் பண்ணுறாரோ, பில் அமௌண்ட்டு, இஃப் எனி அதர் ரெலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா, அப்படின்னா அது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் த அந்த பிஸ்னஸ்மேன். ஓகே, ஸோ த ஃபஸ்ட்டு bills receivable at the beginning of the year 1,40,000. beginning meansனா starting. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போய்ட்டு என்ன பண்ணணும், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் அமௌண்ட் யூ வில் கோ டு த டெபிட் சைட், ரைட் த வேர்ட் ஆஃப் டு பேலன்ஸ் brought down, that means opening balance. How much of the rupees? Just 1,40,000. Okay student, so each and every amount, so you don't forget put in the comma. Okay, right. So next transaction, bills receivable at the end of the year. Bills receivable at the end of the year 2 lakh. So the last entry போட்டுக்கலாம். So அதுக்கு முன்னால் third transaction, cash received for bills receivable 3,90,000. ஸோ இந்த பிஸ்னஸ்மேன் கேஷ் ரிசீவ் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்மேனுக்கு அது பெனிஃபிட் கெயின் அப்படிங்கும்போது, ஸோ இந்த என்ட்ரியை இந்த அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். ஓகே, கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். பை கேஷ் அக்கௌண்ட், ஹவு மச் ஆஃப் த ருபீஸ் 3,90,000. ஸோ இந்த 3,90,000
so you are enter in outer column. Okay, then next transaction. Okay, so now bills receivable dishonors means திருப்பி வருது, ரிட்டர்ன். ஓகேவா, ரைட். ஸோ உங்களோட ஃபாதரோ இல்லை வேறு யார் ரிலேஷனோ வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க செக்கோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக வேறு ஏதோ பில்லோ கொடுக்கும்போது என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பர்சன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னா, பேலன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த செக்கோ இல்லை வேறு ஏதோ பில்லோ என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஆகும். இந்த பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வேர்ட் யூஸ் பண்ணால் டிஸ்கானர் தான் யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ வந்து உங்களோட பேரண்ட்டோ இல்லை வேறு யாரோ பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் செக்கு கொடுத்தோன்னே ஒரு பார்ட்டி ஒன் பார்ட்டி டு அனதர் பார்ட்டி கிவ் டு த செக்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் என்ன தெர் இஸ் நோ ஆன் த சஃபிஷியன்ட் அமௌண்ட். அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆகும், செக்கு பவுன்ஸ் ஆகும். அதுக்கு தான் அக்கௌண்ட்ஸில் வந்து டீசெண்டான வேர்டு யூஸ் பண்ணால் டிஸ்ஹானர். அப்போ அந்த பில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் அப்படின்னா பர்டிகுலர் பேமெண்ட்டோட பில்லில் அமௌண்ட் இல்லைனா டிஸ்ஹானர் ஆச்சு, ரிட்டர்ன் ஆச்சு. ஓகேவா. ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கான்செப்ட், ரைட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை எங்கே சார் போடணும்னா, ஸோ யூ வில் என்டர் இன் டு த ரைட் சைட், தட் மீன் கிரெடிட் சைட். ஸோ பை என்ன சார் போடணும், ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஒய் ஆர் யூ ரைட் டு த டெட்டார்ஸ் அக்கௌண்ட், நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ரைட். ஸோ நம்ம எந்த ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த லெட்ஜரில் என்ன பண்ணணும், அதே நேம் எழுதக்கூடாது. அதான் ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா. அப்போ இதுக்கு நம்ம இந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கும் யாருக்கு சார் கனெக்டிவிட்டின்னா டெட்டார்ஸ் தான் கனெக்டிவிட்டி. டெட்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிள். இந்த டெட்டார்ஸ்னால் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணும்போது அவருக்கு உண்டான பில்லோட அமௌண்ட் வரல. அப்போ டெட்டார்ஸ்க்குன்னா பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டு கனெக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப். ஓகேவா. பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் 30,000. So you are enter in outer column. So below of the next line, bills receivable dishonor. ஓகேவா. டிஸ்ஹானர் அப்படின்னா திருப்பி அனுப்பப்பட்டது, ரைட்டா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்னா செகண்டாக கொடுத்துருக்காங்களா, பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 2 lakh. ஸோ வி ஹவ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் டு த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த டெபிட் சைட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டை போட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம், தென் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் எந்த சைடு வரும்னா கிரெடிட் சைடு தான் வரும். ஓகே, கிரெடிட் சைடு தான் வரும். அதை எப்படி சார் என்ட்ரி போடணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ப்ராட் டவுன் நம்ம என்ட்ரி போட்டோம்னா க்ளோசிங் பேலன்ஸ்க்கு கேரி டவுன் தான் என்ட்ரி போடணும். ஓகே, ரைட். பை பேலன்ஸ் கேரி டவுன். how much of the amount, 2 lakh, just 2 lakh. ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ we have entered to the amount in both side. நம்ம டபுள் சைடு என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம ஸோ which side is the highest amount. ஸோ originally for the highest amount in credit side, how much of the amount, just 6,20,000. 6,20,000. ஓகேவா. பட் இதே அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே டெபிட் சைடு என்ட்ரி போடணும். ஓகே. ஸோ த அக்கௌண்டிங் ரூல் பிரகாரம் வந்து எந்த சைடு ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அந்த சைடு என்ட்ரி ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு என்ன அமௌண்ட் இருக்கோ என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா, சரி. ஸோ
credit side is 6,20,000, debit side 1,40,000. இதை நம்ம என்ன பண்ண லெஸ் பண்ணணும், ரைட் ஸ்டூடெண்ட்? 6,20,000 subtract 1,40,000 4,80,000. இந்த 4,80,000 difference amount you are entering in the debit side. Okay, 4,80,000. So you give to the topic or you give to the one of the name. What is the name give to the in the place? இந்த இடத்துல நம்ம என்ன நேம் தர போகிறோம்? அந்த 4,80,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன சார் வந்து நேம் தர போகிறோன்னா டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்ன சார் போகிறோம்னா இங்கே பில்ஸ் ப்ராக்கெட்டில் ரிசீவ்டு, பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர். ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் வந்து அவர் 4,80,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணால் அவர் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம், இல்லைன்னா ரிசீவ் பண்ணார் நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ மஸ்ட் கம்பல்சரி ரைட் டு த பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ இந்த வேர்டை நீங்கள் ரைட் பண்ணாமல் விட்டால் ஸோ எக்ஸாமினேஷன் என்ன பண்ணணும், மார்க் டிடெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்வரி என்ட்ரி, அமௌண்ட், கமா ஃபார் எனி அதர் ரெலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் கம்பல்சரி என்ன பண்ணணும், என்ட்ரி போடணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்? ரைட். ஸோ வி ஹாவ் ஃபினிஷ்டு ஃபார் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் ஃபார் யூ. ஸோ let us write to the in our accountancy note center median bills receivable account, bills receivable account. Okay, bills in the bills receivable account having for the double side, debit side, credit side. Okay, so both of the sides you are writing the particulars rupees symbol, particular rupees symbol. The first of all start to the opening balance to bills receivable at the beginning of the year போட்டிருக்கோம், கொடுத்துருக்காங்க. நீங்கள் to balance brought down, opening balance 1,40,000 entry பண்ணு. by cash account, by cash accountனா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்மேன், தட் மீன் டெட்டாஸ் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணிருக்காரு அது அவருக்கு பெனிஃபிட். by cash account 3,90,000. ஓகே, ஸோ அவரோட பில்ஸ் வந்து டிஸ்கானர் ஆகிருக்கு. ஸோ by debtors account 30,000. One next line write to the bills receivable discounter. Okay, first of all so we have entered to the opening balance at the debit side, closing balance opposite அப்படினா பண்ணோம் credit side தான் entry போடணும். by balance carried down 2 lakh at over. So which side is the highest amount? Credit side தான் highest amount இருக்கு. How much of the amount? 6,20,000. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் அப்படியே என்ன பண்ணும், ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு அப்படியே என்ட்ரி போட்டுறோம். 6,20,000 ஓவர். ஸோ ரைட். ஸோ வி வில் கம்பேர் ஃபார் த டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் அமௌண்ட். 6,20,000 subtract 1,40,000 equal 4,80,000. இந்த 4,80,000 தான் டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் நேம் தரோம் ஹெட்டிங். ஓகே, இந்த டெட்டார்ஸ் என்ன பண்ணிருக்காரு, ரிசீவ் பண்ணிருக்காரு. பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர் பேலன்ஸ் போட்டு ஐஃபோன் போட்டு பேலன்சிங் ஃபிகர். ஏன் சார்னா இந்த டெபிட் சைடு இந்த 4,80,000 தான் பேலன்ஸ் பண்ணிச்சு. டோன்ட் ஃபர்கெட் ஸ்டூடெண்ட். ஓகே சார், உனக்கு என்ன பண்ணும், ஸோ ஒரு டவுட் வரலாம், ஏன் சார் ஸோ ஒய் ஆர் யூ ரைட் ஃபார் த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்? ரைட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஏன் நம்ம ரைட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக டவுட் வரும். ஓகே, ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட்டோ எந்த லெட்ஜரோ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நம்ம அக்கௌண்ட்டோட நேம் வந்து உள்ளே வரக்கூடாது. அதுதான் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னா டெட்டாஸோட அக்கௌண்ட்னு எழுதிக்கிட்டோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? ரைட். ஓகேவா? சார் ரைட். ஸோ ஃபினிஷ் த சொல்யூஷன். ரைட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கிளியராக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்.